Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF. ஈரானில் இஸ்ரேல் விமானப்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் ஈரானிய விமானப்படையால் இஸ்ரேலிய விமானப்படையை எதிர்த்து கூட நிற்க முடியவில்லை. இதற்கான காரணம் என்ன என்பதை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல் தொடர்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள அங்கு போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈரானுக்குள் மிக ஆழமாக சென்று தாக்குதல் நடத்துகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தகர்த்த இஸ்ரேலிய விமானப்படை அதன் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்திலே தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் இராணுவ தலைமையகம் மற்றும் ஈரானின் அணுசக்தி தலைமையகம் என தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மிகவும் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். கடந்த வருடம் அக்டோபர் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இஸ்ரேல் தகர்த்தது. அதே வேளையில் சிரியாவில் இருந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளையுமே தகர்த்திருந்தது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த ஈரான் விமானப்படை பதிலடி என்பதை நம்மால் காண முடியவில்லை. ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை மட்டுமே வீசுகிறது. ஈரானின் ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது தெரிந்த ஒன்றே. இன்று ஈரான் வீசும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் பிற நகரங்களை தாக்கியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தாண்டி ஈரானின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துவதை நம்மால் காண முடிகிறது. ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன்களையுமே வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பெரும்பாலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தகர்த்து விடுகிறது. இஸ்ரேலின் விமானப்படை விமானங்களை எல்லாம் ஈரானின் விமானப்படையால் எதிர்கொள்ள முடியவில்லை. இஸ்ரேலிடம் இருக்கும் விமானப்படை விமானங்கள் F-16 மற்றும் F-35 இவை அனைத்துமே அமெரிக்க தயாரிப்பு விமானங்களாகும். அவையும் அதிநவீனமானவை. ஈரானிடம் இருக்கும் F-4, F-5 மற்றும் சூகோய் 24 விமானங்கள் எல்லாமே மிகவும் பழமையானவை. ஈரான் பெரிதும் நம்பியிருக்கும் சூகோய் 24 விமானம் 1960ஆம் ஆண்டு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை. இவையே ஈரானின் விமானப்படை நிலையை இப்போது நமக்கு காட்டுகிறது. ஈரான் இப்போது வைத்திருக்கும் விமானங்களையுமே தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. ஈரானின் ரேடார் சிஸ்டத்தை இஸ்ரேல் உடைத்துவிட்டது. அதே வேளையில் எரிபொருள், அதாவது விமானங்களுக்கு எரிபொருள் எடுத்து செல்லும் விமானத்தையுமே இஸ்ரேல் தகர்த்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகே பொருளாதார தடை மற்றும் ஆயுத கொள்முதலுக்கு தடை என பல தடைகளை சந்தித்திருக்கிறது. இதனால் அதனுடைய விமானங்களை நவீனப்படுத்த முடியவில்லை. அதே வேளையில் புதிய விமானங்களையும் வாங்க முடியவில்லை. இதனால் ஈரானிய விமானப்படை மிகவும் செயலிழந்து இருக்கிறது. ஈரானிடம் 500க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இருந்தாலும் அவை நவீனப்படுத்தப்படவில்லை. அதனால் ஈரான் தொடர்ச்சியாக ட்ரோன் தயாரிப்பில் கவனம் செலுத்துகிறது. இஸ்ரேல் வைத்திருக்கும் அதிநவீன விமானங்களை ஈரானிய விமானப்படை விமானங்களால் சமாளிக்க முடியாது என்பதே சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்படி ஈரானிய விமானப்படை விமானங்கள் நவீனப்படுத்தாமல் இருப்பது அந்நாட்டிற்கு மோதலில் பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF.